வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மார்கழி மாசத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத நீங்க சுருட்டி வச்சாலே போதும், அடுத்த நிமிஷமே பணம் உங்க வீட்டு கதவை தட்டுன்னே சொல்லலாம். பணவரவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை, இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் இருந்தாதான் நம்ம வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும், ஐஸ்வர்யம் பெருகும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு. அதுலயும் இப்ப நமக்கு இருக்கக்கூடியது மார்கழி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. தேவர்களோட பிரம்ம முகூர்த்த நேரமான இந்த மார்கழி மாசத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அனைத்து தெய்வங்களோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனல்ல இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நமக்கு மத்தியானம் 1:56 மேல சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள்ல 6 ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தியும், அதே 6 ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் எல்லாம் அந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால தீர்றதுக்கு இந்த ஒரு வழிபாடையோ பரிகாரத்தையோ இந்த நாள்ல நீங்க செஞ்சாலே போதுமானது. அடுத்ததா 2வது வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா பணவசியத்துக்கான பரிகாரம் தான். காசே இல்லாம வறண்டு போய் இருக்கக்கூடிய உங்க பர்ஸ்ல கூட பணம் நிரம்பி வழியறதுக்கு இந்த நாள்ல நைட்டுக்குள்ள இத நீங்க கிழிச்சு உங்க பர்ஸ்ல வச்சாலே போதும்னு சொல்லி 2வது பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்துதான் செய்யணும். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பண தேவைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்க, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். பண கஷ்டம்னு சொல்லும் போது வறுமை விலகிறதுக்கு, வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. வேலையிலேயோ தொழிலையோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே இருக்குன்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பணவரவுல தடைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை நமக்கு தேவைப்படும். இந்த சர்க்கரை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைய இனிப்பா மாத்தக்கூடியதுதான் இந்த சர்க்கரை. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் பட்டை தேவைப்படும். நாம சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையில இருந்து ஒரு சின்ன துண்டு பட்டைய நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இந்த பட்டையை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க. அதாவது அன்ரூல்டு பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஏதாவது ஒரு பாட்டிலோ அப்படி இல்லைன்னா டப்பாவோ தேவைப்படும். மூடி போட்ட மாதிரி இருக்கக்கூடிய பாட்டிலா பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டில பயன்படுத்துறது நல்லது. நிறைய பேர்கிட்ட இந்த கண்ணாடி பாட்டில் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கிறவங்க சாதாரண பிளாஸ்டிக் டப்பா மூடியோட இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க.
இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை நேரத்துல நீங்க செய்யலாம். நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்துல உங்களால செய்ய முடியாதுன்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யாராவது ஒருத்தருக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். அது உங்களுக்காகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இருக்கலாம். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல 2 பேர்ல கடன் பிரச்சனை இருக்குன்னா யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முக்கியமா உடனடியா தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க வீட்டுல 2 பேர் சம்பாதிக்கக்கூடிய நபரா இருக்கீங்கன்னா யாருக்கு பணவரவு அதிகரிக்கணுமோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி 3 முறை நீங்க செய்யணும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரார்த்தனை செஞ்சா போதுமானது. எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. எதிர்மறை வார்த்தைகளையும் நீங்க பயன்படுத்தாதீங்க. உதாரணத்துக்கு கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனையும் குறைய ஆரம்பிச்சிடும். சரி, இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க. இந்த பேப்பர்ல வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் அந்த சிஜில் சிம்பலுக்கு கீழே எழுதிக்கோங்க. யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிஜில் சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதி இந்த பேப்பரை நீங்க சுருட்டிக்கோங்க. இப்படி சுருட்டி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை நீங்க சுருள் பட்டை எடுத்திருக்கீங்கன்னா அந்த சுருள் பட்டைக்கு உள்ள இந்த பேப்பரை வச்சிருங்க. சாதாரண பட்டை தான் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா பரவாயில்ல. அந்த பட்டையோட சுருட்டி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை ஒரு நூல் போட்டோ ரப்பர் பேண்ட் போட்டோ நீங்க கட்டி வச்சிருங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பால நீங்க சுருட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரோட பட்டையையும் சேர்த்து போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரையை போட்டு இந்த டப்பாவை மூடி வச்சிருங்க. இப்ப இந்த டப்பாவை உங்களுக்கு முன்னாடி தரையில வச்சுட்டு இந்த டப்பாவுக்கு மேல உங்க 2 கையையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா இந்த சர்க்கரை டப்பாவை உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருங்க. நீங்க கிச்சன்லயும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையும் வைக்கலாம். இப்படி நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த டப்பா உங்க வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். அதனால யாரு கண்ணுக்கும் படாத ஒரு இடத்துல நீங்க ஷெல்ஃப்ல மேல கூட வச்சிருங்க. இந்த சர்க்கரை டப்பா 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த டப்பாவை ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சர்க்கரைய உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓரமா கால்படாத இடத்துல போட்டுட்டீங்கன்னா எறும்புகள் வந்து அதை உணவா எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில செடிக்கடியில கூட நீங்க இந்த சர்க்கரைய கொட்டி வச்சுட்டீங்கன்னா எறும்பு வந்து அதை சாப்பிடும். சரி, அதுல இருக்கக்கூடிய பேப்பரையும் அந்த பட்டையையும் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அதை கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. அந்த பேப்பரை நீங்க கிழிச்சிட்டு தூக்கி போடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த மார்கழி மாசத்தோட வெள்ளிக்கிழமை நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ உடனடியா உங்களுக்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கு நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.